நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது எந்த பிரச்சனை துக்கத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து, உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளா இருந்து இயேசுவே என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் இறங்குகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு மனதுருகிறவராய் இருக்கிறார். நீ எந்த துக்கத்துல இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை கைவிடாதிரும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய சமுத்திரே நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி, அந்த துக்கத்துக்கு காரணமாய் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு குருடன், பார்வை இல்லாத ஒரு மனிதன், பிறவியிலிருந்து பார்க்க முடியாத நிலைமையில இருந்த ஒரு மனிதன், இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு திரளான கூட்டங்கள் மத்தியிலே இயேசு வரும் பொழுது, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் மிகவும் சத்தத்தை உயர்த்தினவனாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே நின்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு இயேசு நின்றாராம். இயேசுவே என்று சொல்லி உண்மையாய் உலகத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிடுகிற யாராய் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இயேசு நிற்பார், வந்து நிற்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பார். இன்றைக்கும் அந்த இயேசு அந்த அந்த பிறவியிலிருந்து பார்வை இல்லாதவனா இருந்த அந்த மனிதனை பார்த்து அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குருடனிடம் கேட்டார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும், பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு அந்த வினாடியிலே தானே அவனை பார்வையடைய செய்து அவனுடைய